லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். 25/2/2024 ஒரு கார்னியா ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 339. நம்ம இதில் ஆல் போர்டில் 9 மட்டும் வந்துருக்குங்க, 3 மிஸ் ஆயிடுச்சு. நம்மளோட 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் 334 வச்சுருக்கோம். அதாவது 334 வச்சுருக்கோம். அவன் அடித்தது 339. அதாவது நான் சொன்ன மாதிரி தாங்க, பவரில் அப்படியே இந்த நம்பர் 334 ஏறி இருக்கு. அதாவது நம்பருக்குரிய எரர்னால 9 இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல 4 வர வேண்டியதுக்கு 9 வந்திருக்கு, நம்பர் எரர்னால. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்மளோட கெஸ்ஸிங் அதாவது 90% மேட்ச் ஆகுதுங்க. அந்த ஒரு 10% நம்மளுக்கு விசிறு தட்டிடுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கெஸ்ஸிங் தான். அதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப் போடவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்குங்க. டுடே வீடியோவில் நான் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கொடுக்கல, அதாவது கார்னியாக கொடுக்கல. அதாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டோம், அங்கே நெட்வொர்க் இஷ்யூனால நம்ம கொடுக்கல. அது எனிவே சாரி கேஸ். அதாவது டுமாரோ நம்ம ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் ஃபார்ம் பண்ணி சும்மா வேற லெவலில் மிரட்டுறோம். நாளைக்கு இந்த ஒரு இதே கிடையாது. உங்களுக்கு எப்பயும் போல் விஐபி கெஸ்ஸிங் 2 o'clock 2:10 உங்களுக்கு போஸ்ட் நான் உங்களுக்கு போட்டுருவேன். போஸ்ட் ஒன்லி மெம்பர் மட்டும் தான் பார்க்க முடியும், விசிபிள் பண்ண முடியும், மற்றபடி பப்ளிக் பண்ண முடியாது. அதனால் மெம்பர்ஷிப் போடாங்க, மெம்பர்ஷிப் போட்டுங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். டுடே நான் சொன்ன மாதிரி தான் 339 உள்ள ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம இதில் ஒரு சூப்பரான தரமான கெஸ்ஸிங்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு 9 வச்சுருக்குங்க. 3 உள்ளே வரல. எனிவே 9 ஏதோ சும்மா ஒரு சின்ன ட்ரை. நம்ம ஓரளவுக்கு கெஸ்ஸிங் டுடே இன்னைக்கு சும்மா தரமாக ஃபார்ம் பண்ணுறோம், தட்டி தூக்குறோம். இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்திருக்காங்கன்னா ஏ போர்டு 3 வந்திருக்கு. ஏ போர்டு 3 வச்சு ஃபஸ்ட்டு வர வேண்டிய நம்பர் 3க்கு 3 அப்படியே இறங்குங்க. 3க்கு 3 கவனமாக கேட்டுங்க. 3க்கு 3 அப்படியே இறங்கும். அப்படி இல்லைன்னா 9 இல்லை, 9 நம்பர் எரர். இந்த பிரச்சனை அதே மாதிரி நம்மளுக்கு இறங்குச்சுன்னா அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0. அதாவது ஏ போர்டை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இல்லைன்னா 9, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 0. 3 9 0. ஏ போர்டு 3 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர். சரிங்களா? நல்லா ஃபுல்லாக கவனமாக கேட்டுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டில் 3 டிஜிட் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3. பி போர்டு 3 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணி நீங்களும் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0. அடுத்தாப்புல என்ன நம்பர் இறங்கும்னு நினைக்கிறீங்கன்னா 5. இந்த 5 மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதான் நான் சென்டராக கொண்டு வரேன். 5 பயங்கர தாறுமாறாக பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பார்த்து சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. அதாவது பி போர்டு 3 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 0, 5 இல்லைன்னா 7. இந்த நம்பர் தாங்க. 0 இல்லைன்னா 5 இல்லைன்னா 7. இதுதான் வரணும், இதுதான் இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா அது இதுதான். அடுத்து சி போர்டு என்ன வரும்னு நினைக்கிறீங்கன்னா சி போர்டு 9 வச்சுருக்கான். கொஞ்சம் ஒரு டேஞ்சரான நம்பர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கான். 9 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான நம்பர், ஹைலைட்டு ஆன நம்பர் 4. இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 4 பயங்கரமான ஸ்ட்ராங்கு. அதாவது 9க்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு பவரில் அப்படியே வருதுங்க 4. 4க்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. 6ம் வல்லாத பட்சத்துக்கு 5ங்க. இதுதான் நாளைக்கு வர வேண்டிய ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்னா சி போர்டு 9லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் 4 பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அதை நான் மார்க் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 5 இதுதான் 4 நம்ம சொன்ன மாதிரி ட்ரையல்லே வந்துட்டாலும் அடுத்து 6, 5க்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், அவசரம் இல்லாமல் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து பார்க்குறது ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்தளவு நம்ம ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தாங்க. நம்ம கொடுக்க போகிற 2 நம்பர் இல்லை 3 நம்பர் கொடுப்போம். அதில் 2 நம்பர் எப்படினாலும் வின் ஆயிரும். அதாவது அடுத்து இப்போ பார்க்குறது ஏபிசி 339. அதாவது
கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் 339 இப்படி இறங்கியிருக்கானா. இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ற ஒரு ஆள் ஓடுதாங்க. சிம்பிளா சொல்ல, அதாவது 339 வச்சு இறங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்பர் 0, அடுத்து ஆல் போர்டு, இது வந்து ஆல் போர்டு, அடுத்து 6, அடுத்து இல்லைன்னா 5. அதாவது இந்த 3 நம்பர்ல நல்ல ஒரு சான்சஸ் இருக்குங்க. 065 இது வந்து ஒரு சூப்பரான தரமான அப்படியே வர ஒரு கெஸ்ஸிங் தான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நல்ல ஒரு ஆட்டம் வெயிட்டிங்ல இருக்கு. அந்த மூமெண்ட்டை என்னன்னு நம்ம நாளைக்கு லைவ்ல நம்ம பார்த்துக்கிடுவோம். அடுத்து அதாவது ஆல் போர்டுக்குரிய ஒரு நம்பர்னா 065, அதாவது ஆல்க்குரிய ஒரு நம்பர் 065. இதை கூட பாக்ஸா போடுறவங்க பாக்ஸாவும் போட்டுக்கலாம். யூஸ் த பாக்ஸ். அதனால பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கங்க. பாக்ஸா போட்டுக்குங்க இந்த ஒரு நம்பரை மட்டும், சரிங்களா? இது வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பரு, அதனால பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி, ஏசி, பிசி தான். ஏபி பிசியை பார்த்துருவோம். ஏபிபிசியை பொறுத்தளவு எனக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குன்னா ஒரு நம்பர் என்னன்னா 05. இது வந்து ஏபிக்கு வர வேண்டிய ஒரு நம்பர் 05. அடுத்து பிசிக்கு வர வேண்டிய ஒரு நம்பர் 56, 0556. இது ஒரு நல்ல ஒரு நம்பர். நம்ம சும்மா தரமா ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்ல சும்மா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குறோம் ஏபிபிசி. அதாவது எனக்கு இதில் அந்த 065 ஆளில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் பாக்ஸாக கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பாக்ஸாக கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு 6 செட்டு வரும். அதை வந்து லிமிட்டாக நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது நாளைக்கு அக்ஷயாக்குரிய ஒரு ரிசல்ட்டை என்னன்னு பார்த்துருவோம். உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாக்ஸாக நீங்கள் பண்ணுற ஒரே வேலை பாக்ஸாக கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மறக்காமல் பாக்ஸாக கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்தது ஏபிபிசி பார்த்தோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த 339 வச்சு தான் நம்ம எடுத்தோம், ஒரு பாக்ஸாக கிரியேட் பண்ணோம், சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்னோட ஏ போர்டு, பி போர்டு, அடுத்து சி போர்டு, இதை அப்படி மேட்ச் பண்ணி ஒரு பாக்ஸாக கிரியேட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க அந்த 3 நம்பரில் அதை நீங்கள் பாக்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல் போர்டு ஒரு கன்ஃபார்ம் கேசிங் நான் சும்மா தரமாக நம்ம வச்சாச்சு, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்து நான் கொடுக்குற 3 டிஜிட் 2 நம்பர் தான். 3 டிஜிட்டை பொறுத்தளவு என்ன நம்பர் கிடைக்கும்னா, நாளைக்கு வர வேண்டிய ஒரு 3 டிஜிட், இந்த மாதம் வர வேண்டிய ஒரு 3 டிஜிட் 564. இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு 564, சரிங்களா? அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பர் 158. இந்த நம்பர் தான் நாளைக்கு வர வேண்டிய ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில். நாளைக்கு இந்த மாதம் வர வேண்டிய ஒரு நம்பர்னா 564158. இதுதான் நாளைக்கு வர வேண்டிய ஒரு நம்பர். பார்த்து லிமிட்டாக சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் போடாங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஹாய் மக்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்த்துட்டு லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.